அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் டியர்ஸ், எல்லா கிச்சன் குயின்ஸ்க்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகிற ஒரு விலாகோட தான் வந்திருக்கிறேன். ஸோ நம்ம ஃபேமிலி ஹெல்த் அண்ட் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இதெல்லாம் கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் செழிப்பு பார்க்காம நம்ம வேலை பண்ணிட்டோம்னா நம்ம எல்லோருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம். நம்ம ஃபேமிலி ஆரோக்கியத்தை விட நமக்கு என்ன பெரிய விஷயம் இருக்க போகுது. அண்ட் அந்த மாதிரி சூப்பரான ரெசிபீஸும் சரி, ரொம்ப அருமையான டிப்ஸும் கொண்டு வந்திருக்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சஹர்லேருந்து இஃப்தார் வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. ஸோ கிச்சன் குயின்ஸ் வீடியோக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு சஹருக்கான ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சஹருக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா பாதி டென்ஷன் கம்மியாகிடும். ஸோ இஞ்சி பூண்டு எடுத்து 100 கிராம் பூண்டு, 80 கிராம் இஞ்சி. ஸோ இது எதுக்காக அப்படின்னா பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நோம்புன்றதால இது ஃபஸ்ட்டு நோம்புக்கு ஒரு நாள் முன்னாடிக்கான வீடியோ இது. ஸோ இப்போ தான் நான் அப்லோடு பண்ணுறேன். அண்ட் இது நல்லா இஞ்சி பூண்டு நீங்கள் உரிக்கிறப்போ கண்டிப்பாக ஸ்பூனில் உரித்து பாருங்கள். நைஃப்பில் உரிக்கிறத விட நீங்கள் ஸ்பூனில் உரிச்சிங்கன்னா சீக்கிரமாகவும் உரியும். அதே டைமில் சில டைம் நைஃப்பில் நிறைய இஞ்சி போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணாதீங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். அப்போ தான் அதில் இருக்கிற ஃப்ளேவர் எல்லாம் நம்ம சமைக்கிறப்போ அதில் இறங்கும். அண்ட் 3வது டிப்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செய்கிறப்போ தெருவே மணக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சின்ன சைஸ் பட்டை, இஞ்சி பூண்டு எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு பட்டை போட்டுட்டு சேர்த்து அரைச்சி பாருங்கள். அந்த பிரியாணி நீங்கள் தெருவே நிற்கும். உங்கள் வீட்டில் பிரியாணியா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கமன்னு வாசனை வரும். இது ரொம்ப ஸ்பெஷலான ஆம்பூர் சீக்ரெட் இது. ஓகேவா? ஸோ அரைச்சி வச்சுட்டு நான் சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சஹருக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டா தான் நமக்கு அடுத்த வேலை பார்க்குறதுக்கு. அண்ட் பிரியாணிக்கு ஆல்ரெடி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். சிக்கன் பிரியாணி வீடியோஸ் எல்லாம் பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். வெஜ் பிரியாணிலேருந்து எல்லா பிரியாணி வீடியோஸும் நான் போட்டிருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். தந்தூரி பிரியாணி அப்படின்னு சொல்லி. அண்ட் நான் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெங்காயம் போட்டுட்டு நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு உப்பையும் சேர்த்துட்டேன். ஸோ உப்பு சேர்த்தா மட்டும்தான் சீக்கிரமாக வதங்கும். பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதெல்லாமே ஆல்ரெடி போட்டுட்டேன். ஸோ இப்போ வாழ வைக்கிறதுக்காக அரிசி தண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு தான் பார்த்திங்கன்னா வேலை சீக்கிரமாக நடக்கும். ஸோ இந்த சைடு இப்போவே வைக்கணும் அவசியம் கிடையாது. நான் பாஸ்மதி ரைஸில் தான் பிரியாணி பண்ண போகிறேன். ஸோ அந்த சைடு எடுத்து வச்சிடுறேன். ஆனால் ஹை ஃப்ளேமில் வைக்கல, கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன். ஸோ வச்சுட்டு தட்டு மூடி விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு அது ஆகும். ஏன்னா குக்கரில் பண்ணுறதால, மட்டன் பிரியாணின்றதால. சிக்கன் பிரியாணி இருந்தால் கரெக்டாக நீங்கள் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சா கூட கரெக்டான டைமிங் ஆகும். ஆனால் அரைச்சே இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இப்போவே நான் சேர்த்துக்கிறேன். மொத்தமும் சேர்த்துக்கிறேன். ஓகேவா? சேர்த்துட்டு இப்போது சேர்த்து 5 நிமிஷத்தில் என்ன ஒரு வாசனை தெரியுமா? ஸோ சஹருக்கு வெயிட் பண்ணும், சஹர் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டாலும் உண்மையாகவே டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு. ஆனால் என்ன பண்ணேன் அப்படின்னா, சஹருன்றதால காரம் இதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகவே வச்சேன். ஸோ மட்டன் இருக்கட்டும், பீஃப் இருக்கட்டும், ஸோ இதுவும் ஒரு குறிப்பு தான். பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தண்ணி, அதில் கொஞ்சம் வினிகர் இருந்தாலும் சரி நீங்கள் சேர்த்து விட்டுட்டிங்கன்னா அதில் அந்த பிளட்டு எதுவாக இருந்தாலும் நல்லா க்ளீனாக எடுத்துகிட்டு ரொம்ப பர்ஃபெக்டான கறி உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா. ஸோ அந்த மாதிரி நான் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். ஸோ மிளகாய்த்தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு, நான் சொன்னேன் இல்லையா கம்மியாக போட்டேன்னு, மிளகாய்த்தூள் போட்டு அப்படியே ஸ்பாட்லேயே பார்த்திங்கன்னா நான் மட்டனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா கொஞ்சம் கொதி வர டைமில் பார்த்திங்கன்னா தயிரையும் சேர்த்துட்றேன். ஸோ தயிர் சேர்க்குறப்போ கண்டிப்பாக நீங்கள் சிம்மில் வச்சுக்கோங்க. தயிர் சேர்க்குறப்போ ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா என்ன ஆகும்னா தயிர் திரிஞ்சிடும். ஓகேவா? திரிஞ்சிட்டா ஏன்னா அந்த டேஸ்ட்டே கேட்டு போயிடும். அதனால் ஓகேவா? நெக்ஸ்ட்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன் நீட்டு வாக்கில், ஒரு மீடியம் சைஸில். ஸோ அதையும் போட்டுட்டு மறுபடியும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து, பிரியாணி அப்படின்றப்போ கொஞ்சம் உப்பு அதிகமாகவே இருக்கணும். பட் இன்றைக்கி நான் கம்மியாக தான் வச்சேன் சஹருக்குன்றதால. அப்படியே பச்சை மிளகாய், புதினாலாம் சேர்த்துட்டு தண்ணியும் சேர்த்துட்டு, நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ நேரம் வேலையே கிடையாது. இந்த பிரியாணிக்கு டக்குன்னு பண்ணிகிட்டே இருந்தேன். ஸோ மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விசில் வச்சு விட்டுட்டேன். ஸோ மட்டன் நல்லா சாஃப்டாக டக்குன்னு வேகிடுச்சு. என்னோடய குக்கரில் வேகிறதுக்கு கொஞ்சம் டைமு, பட் சூப்பரான மட்டன்றதால சீக்கிரமாக வேகிடுச்சு. ஸோ வச்சுட்டு நம்ம தயிர் பச்சடி பண்ணிடலாம். தயிர் பச்சடி இல்லைன்னா பிரியாணியே சாப்பிட்ட மாதிரி இருக்காது. ஸோ கொத்தமல்லி கூட கண்டிப்பாக புதினாவும் சேர்த்துக்குங்க. நல்ல ஜீரண சக்தி வரும். அண்ட் கூடவே நல்ல ஒரு ஃப்ளேவரும் கிடைக்கும். ஸோ புதினா எனக்கு எல்லாத்துலேயும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ டீ இருக்கட்டும், புதினா டீ இருக்கட்டும், அண்ட் இந்த மாதிரி பச்சடியில் புதினா
சில பேருக்கு பேசும்போது வாயில் வந்து ஒரு மாதிரியான துர்நாற்றம் இருக்கும். ஸோ அதுவும் போகும் புதினா சாப்பிட்டிங்கன்னா. ஸோ பச்சடி ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் தயிர் வந்து எங்கள் வீட்டில் கம்மியாக தான் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் இதுதான் அதிகமாக இருக்கும். அண்ட் புதினா எடுத்தேன் ஷர்பத் பண்ணுறதுக்காக. ஸோ புதினா எடுத்து வச்சுக்கலாம் சொல்லி ஷர்பத்னா வந்து ஆல்ரெடி மேக் பண்ண ஷர்பத் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கிடையாது. புதினால வந்து நம்ம ஷர்பத் உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிக்கும். நான் செஞ்சு பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு. ஸோ எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் இருக்க ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா விசிலும் வந்துச்சு, ஒலையும் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி, ஏன்னா மட்டன் வந்து சீக்கிரமாகவே வெந்துடுற மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா சாஃப்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதாவது இளங்கறி அப்படின்வாங்களே அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ உப்பு பார்த்தா உப்பவே இல்லை. சரி இருக்கிற அளவுக்கு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், கொஞ்சம் உப்பு வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ போயிட்டு வாங்கின்னு வரதுக்கு டைம் இல்லை. ஸோ ஃபஸ்ட்டே வாங்கி வச்சிருக்கணும். அது கொஞ்சம் கன்ஃபியூஷன். ஸோ சீக்கிரமாக நேரத்தில் திடீர்னு சமைக்கிறதால வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ உப்பு நான் சேர்த்துட்டேன். ஆனால் அதுதான் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா உப்பு அதிகமாகிடுச்சின்னா நோம்பு டைமில் வந்து நமக்கு இதாகிடும், தண்ணி தாகம் அதிகமாக எடுக்கும். மெயினாக இந்த சம்மரில் வந்து முடிஞ்ச அளவுக்கு உப்பு வந்து கம்மியாக சாப்பிடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு தண்ணி தாகம் அதிகமாக எடுக்காது. அண்ட் கொஞ்சம் புதினா சேர்த்துட்டு இன்றைக்கி வந்து கொஞ்சம் கலர் சேர்க்கலாம் அப்படின்னு நினச்சேன். எனக்கு வந்து ஆக்சுவலி நான் கலர் சேர்க்கவே மாட்டேன். ஸோ எந்த கலர் சேர்க்கணும், ஆரஞ்சு கலரா ரெட் கலரா அப்படின்னு சொல்லி சத்தியமாக எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து நான் சேர்க்க மாட்டேன், ஓகேவா. அதனால் சரி ரெட் கலர் நமக்கு பிடிச்ச கலரே சேர்த்துலாம் அப்படின்னு சொல்லி ரெட் கலர் போட்டு விட்டேன். ஆனால் தெரியல, நல்லா தான் இருந்துச்சு. இதில் போட்டப்போ ஐயோ என்னடா அது இவ்வளோ ரெட் ஆகிடுச்சே அப்படின்னு பார்த்தேன். ஆனால் எதுவுமே அவ்வளோ கலர் வந்து பர்ஃபெக்டாக தான் இருந்துச்சு. சரி தட்டு எடுத்தேன், அந்த தட்டு பத்தாதுன்னு இந்த தட்டு பார்த்தா ஓகே பிரியாணின்றப்போ என் ஹஸ்பண்டுக்கு அந்த தட்டில் சாப்பிட்டா தான் பிடிக்கும். ஸோ அந்த தட்டு எடுத்து வச்சுட்டேன். ஸோ இந்த தட்டே மூடிடலாம் அப்படின்னு சொல்லி எடுத்தேன். இன்றைக்கி ஒரு பெரிய கொலாப்ஸ் பண்ணேன். நீங்கள் பார்த்தா சிரிக்க தான் போகிறீங்க. சரி அது வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்ச நேரம் தண்ணி குடிக்கலாம், ரிலாக்ஸ் பண்ணலாம். ஏன்னா நோம்பு வந்துட்டு இந்த டைம்லலாம் நம்ம தண்ணி குடிக்க முடியாது இல்லையா. ஆனால் அப்படியே பண்ணுறப்போ ஒரு குக்கருக்கு நல்லா விசிலும் வந்துடுச்சு. ஸோ என் சின்ன வயசில் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி குக்கர் இருக்கும். அதை அடித்தா மட்டும்தான் அது விசில் அடிக்கும். ஸோ அந்த ஞாபகம் இன்னும் இருக்குது. ஸோ அதை ஒரு தட்டு இது விட்டேன். ஸோ அதுவும் விசில் வந்துனே இருந்துச்சு. ஸோ இந்த சைடு வந்து அரிசி வேகிடுச்சான்னு சொல்லி பார்த்தேன், இல்லை வேகலை. ஸோ அந்த எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தப்பு பண்ணவே பண்ணாதீங்க. நான் ஜஸ்ட் இப்படி குடித்தேன். அதுக்கப்புறம் சரி மறுபடியும் மாட்டலான்னு மறுபடியும் வந்து புசுன்னு ஆகிடுச்சு. தயவு செஞ்சு அந்த மாதிரி மிஸ்டேக் மட்டும் பண்ணிடாதீங்க, ஓகேவா. குக்கர் விசில் வந்து கையால் எல்லாம் எடுக்காதீங்க. அண்ட் அதுக்கப்புறம் விசில் எல்லாம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஸோ மட்டன் எல்லாம் பர்ஃபெக்டாக வேகி செம்மையாக இருந்துச்சு. சரி ஸ்டவ் ஆன் பண்ணி நல்லா கொஞ்ச நேரம் தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி மூடி விட்டு, இப்படி தான் அதாவது விசில் வந்து கீழே வெந்துச்சு. அண்ட் குக்கரோட அந்த கேஸ்கெட்டு இருக்கு இல்லையா, அது எடுத்துகிட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டிங்கன்னா உங்கள் கேஸ்கெட் வந்து ரொம்ப ஒரு வருஷம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்றாங்க. சூடாக வந்து அப்படியே வைக்காதீங்க, தண்ணியில் போட்டு வச்சுடுங்க அப்படின்னு சொல்லி. அண்ட் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அரிசியும் வேகிடுச்சு. இந்த சைடு இதுவும் வந்து நல்லா கொதிச்சு நின்றுச்சு. ஸோ நான் வந்து சரி வடிகட்டிடலாம், இந்த கஞ்சி நமக்கு தேவைன்னு சொல்லி பண்ணேன். ஆனால் கையில் வந்து கொஞ்சம் பெயின் இருக்கிறதால வந்து என்னால் அது பண்ணவே முடியல. நான் நார்மலாக இப்படி தான் வடிகட்டுவேன். சரி நம்ம கீழே வச்சு பண்ணிக்கலாம், எதுக்கு ரிஸ்க்கு, அப்புறம் கைக்கு மிஸ் ஆகிட்டு சாப்பாடு வேந்துச்சுன்னா அப்படின்னு சொல்லி கீழே வச்சு மொத்தம் ரைஸையும் வந்து இந்த மாதிரி வடிகட்டிக்கிட்டேன். ஸோ அப்போ கூட வந்து என்னென்னா என்னால் சரியாக தூக்கவே முடியல. ரைட் கையில் வந்து கொஞ்சம் ஏதோ பெயினாக. சரி பிரியாணி குருமாவும் வந்து நல்லா தம் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம தம்முக்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய தவா இருக்குது, தோசைக்கல், அதை எடுத்து வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டேன். இந்த கேக் எல்லாம் பண்ணும்போது ப்ரீ ஹீட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி. அண்ட் என்ன பண்ணேன், இன்னொரு தேக்ஷாவில் தான் நான் மிக்ஸ் பண்ணேன். ஓப்பன் பண்ணி பார்த்தா சாப்பாடு ஃபுல்லாகிட்டுருக்கு. அச்சோன்னு சொல்லி மறுபடியும் ஒரு வேறு தேக்ஷா எடுத்தேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அந்த தேக்ஷாலே பண்ணி பார்க்கலாம் அப்படி, இவ்வளோ பெருசு எதுக்கு அப்படின்னா, ஆனால் செட் ஆகலை. சரி மொத்தம் வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கஞ்சி போட்டு ஒரு வாட்டி அலசிட்டேன். இந்த தேக்ஷா கொஞ்சம் ஹீட் ஆகிட்டோன்னு சொல்லி இன்னொரு தேக்ஷா அதை எடுத்து போய் வச்சுட்டு மொத்தம் குழம்பு இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ அதை தூக்கி அப்படியே அதில் ஊற்றிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம அரிசி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அரிசியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டு விட்டுட்டேன். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 80% தான் வேகி இருந்துச்சு. ஸோ பாஸ்மதி ரைஸ்ன்றதால வந்து ரொம்ப அமக்காமல் லேசாக வந்து அப்படியே மேலோட்டமாக அப்படி போட்டு விட்டுட்டு என்ன பண்ணேன், அதுக்கு ஒரு
அந்த சைட் தவா வச்சுருக்குறேன் இல்லையா, ஸோ அது நல்லா ஹீட் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கு மேலே வந்து வச்சிடலான்னு சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு துணி போட்டுட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுட்டு, அப்போ தான் வந்து அதில் இருக்கிற காற்று வந்து கொஞ்சம் கூட வெளியே போகாது, சீக்கிரமாக தம் ஆகும். அதுக்குள்ளே என் ஹஸ்பண்ட் தான் வந்து வீடியோ எடுத்துன்னு இருக்கிறாரு, அதனால அந்த ஆட்டுறாரு. ஓகே, அதுக்கப்புறம் மேலே வந்து கஞ்சி வச்சு விட்டுட்டேன். அந்த கஞ்சியில் கூட சூடு போகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தட்டு மூடி விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் லோ ஃப்ளேம்லேயே இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. எப்போ பிரியாணி பண்ணாலும் வந்து எனக்கு ஒரு பயமாகவே இருக்கும், எங்கே குழஞ்சிடுமோ அப்படி, இல்லை எங்கே மசாலா கம்மி ஜாஸ்தி ஆகிடுமோன்னு சொல்லி. எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு மட்டும் பிடிக்கவே பிடிக்காது. அது ஏன்னே தெரியல. நான் வீடியோக்காக வந்து சூப்பராக இருக்குது வா அப்படிலாம் வந்து பொய் சொல்ல விரும்பல. எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க. பட் எனக்கு பர்சனலாக வந்து ஓகே, இவ்வளோ ஃபீல் தான் வரும். என் ஹஸ்பண்ட் என்ன சொல்லுவாருன்னா, உனக்கெல்லாம் பிரியாணி பண்ணணுன்னா உனக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுறதுக்கு யாராவது இதுக்கு மேலே பிறந்து தான் வரணும் அப்படின்னு சொல்லி. அது ஏன்னு தெரியல, எங்கள் அம்மா அவ்வளோ அருமையாக செய்வாங்க. அந்த டேஸ்ட்டுக்கு அப்புறம் வேறு எந்த பிரியாணி சாப்பிட்டாலும் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே, ஒரு வழியாக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பிரியாணி ரெடி ஆனதுக்கப்புறம் சஹர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாரா என் ஹஸ்பண்ட், வாய் இப்போ இல்லை. ஸோ எனக்கு இப்போவே வேணும்னாரு. சரி, மதியம் லஞ்ச் கூட சரியாக சாப்பிடவே இல்லை, இட்லி தான் சாப்பிட்டாரு, லஞ்ச் கிடையாது. மார்னிங்கு சாறு பண்ணோம் அப்படின்னு சரியாகவே சாப்பிடல, அதனால கொஞ்சம் போட்டு கொடுத்தேன். ஸோ அவர் உட்காந்து சாப்பிட்டாரு. கூட நாமும் எப்படி விட்டுறது பிரியாணி, ஸோ நாமளும் கொஞ்சம் சாப்பிட்டேன். அண்ட் கூட வந்து சீரகம் மிளகு எல்லாம் வந்து அரைச்சி வச்சுக்கலாம், நாளைக்கு தானே நோன்பு. ஒரு 10 நாளுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சுக்கிட்டு அவ்வளோ பழசெல்லாம் எனக்கு பிடிக்காது. ஒரு 10 நாளுக்கு ஒரு வாட்டி ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி 10 நாள் ஒரு வாரம் அவ்வளோதான் அரைச்சிட்டே இருப்பேன். ஸோ அந்த மாதிரி வந்து சீரகம் எப்போவுமே வறுத்துட்டு தான் அரைப்பேன். அந்த மாதிரி பண்ணும்போது அது சீரகத்தில் இருக்கிற அந்த நன்மைகள் இன்னும் அதிகமாகவும், கூடவே வந்து பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த மாதிரி வறுத்துட்டு எண்ணெய் எல்லாம் சேர்க்காம வெறும் கடாயில் போட்டு நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறமா அரைச்சி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சீரகம் அரைச்சி எடுத்துட்டேன். கூடவே வந்து மிளகு இருந்துச்சு, அதையும் அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டேன். மிளகு அரைச்ச அந்த ஜாரில் வந்து அப்படியே மிளகு ஒட்டின்னு இருந்துச்சு. அது எதுக்கு க்ளீன் பண்ணோம், இப்போ வந்து நம்ம ஒரு கிரேவி பண்ணிடலாம் அந்த பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தக்காளி அரைக்க எடுத்துட்டேன். அதில் தக்காளி அரைச்சி வச்சுக்கிட்டேன். அதுக்குள்ளே இங்கே கிச்சனில் லைட்டே இல்லாமல் ரொம்ப இருட்டாக இருந்துச்சு. ஸோ அதுவும் நான் வந்தார், சரி முதல்ல போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு செக் பண்ணார். ஸோ பர்ஃபெக்டாக இருக்கான்னு மஷல்லாம் பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் எடுத்துன்னு போய் ரிட்டன் அதில் எழுதணும் இல்லையா, டைமிங் டேட்டெல்லாம் அதெல்லாம் எழுதிட்டு வந்தார். நான் தான் போய் எழுதிட்டு வந்தேன், அவர் போல் எழுதிட்டு வந்துட்டேன் பக்கத்தில் இருக்கிற கடையில். அதுக்கப்புறம் நீயே மாட்டி விடு அப்படின்னாரு. சரி அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபஸ்ட் டைம் மாட்டி விட்டேன். ஸோ எப்படி வருதுன்னு பார்த்தா ஓகே பர்ஃபெக்டாக வந்துடுச்சு மஷல்லாம். ஸோ இப்போ தான் வந்து எனக்கு கிச்சனில் நல்லா கண்ணே தெரியுது, அந்த அளவுக்கு இருட்டு இருக்குது. வீடியோக்காக கிடையாது, நார்மலாகவே வந்து அந்த கருப்பு அங்கே. ஸோ ரொம்ப பெஜாராக இருக்கும். ஸோ எத்தனை நாள் ஆச்சு அங்கே ரிப்பேர் ஆகி. சரி பிரியாணிக்காக ஒரு குழம்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் சேர்த்து பட்டை ஏலக்காய் லவங்கம் சேர்த்து வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்க விட்டேன். இப்போ வந்து ஆல்ரெடி பண்ணேன் இல்லையா இஞ்சி பூண்டு, அதை எடுத்துகிட்டு வந்தேன், அரைச்சி வச்சு இஞ்சி பூண்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ அரைச்சது ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே காலி ஆகிடுச்சு. ஸோ பிரியாணிக்கு ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் போதும் அப்படி சொல்லி ஒரு நாள் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்தேன். எதுக்குன்னா ஒரு 1/2 கிலோ அளவுக்கு மட்டன் சேர்க்க போகிறேன். ஸோ மஞ்சள் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டுக்கிறேன். மிளகாய்த்தூள் வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1.5 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். தனியா பொடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். டீஸ்பூனில், டேபிள் ஸ்பூன் கிடையாது. சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா எண்ணெய் வந்தப்போ கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துட்டேன். கரம் மசாலா ஆப்ஷனல் தான், ஸோ இருந்துச்சு நான் போட்டுட்டேன், அவ்வளோதான். இல்லைன்னா அந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ மட்டனையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுலேயே ஒரு 5 நிமிஷம் வேக விட்டேன். ஸோ அந்த மசாலாவோடு சேர்ந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ அரைச்ச தக்காளியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெப்பரும் ஒட்டி நின்றுச்சு. ஸோ அது எடுக்கிற வேலையிலேருந்து பெஜாராகிட்டு தக்காளி அரைச்சிட்டு வந்துட்டேன் அப்படியே. ஸோ தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டேன். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை நீங்கள் சால்லாம் சொல்லலாம், மட்டன் கறின்னு சொல்லலாம். கறினா கறி கிடையாது, CURRY கறி, அந்த மாதிரி கறி. அண்ட் கிரேவி சொல்லலாம், என்ன வேணாலும் சொல்லலாம். நான் கொஞ்சம் நல்லா தண்ணி வச்சிருக்கிறேன், கொஞ்சம் சால்னா மாதிரி ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ விசில் வச்சு விட்டுட்டேன். ஸோ நல்லா வேகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே நம்ம சர்பத்துக்கான ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த சர்பத் பண்ணுறதுக்கு ஒரு 20 ரூபா கூட செலவாகாது உங்களுக்கு. ஒரு 5 ரூபாய்க்கு புதினா வாங்கினேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சோண்டு இஞ்சி துண்டு போட்டுட்டு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுட்டேன். 1.5 கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்குறேன். இப்போ இதில் வந்து தண்ணி சேர்க்கணும். இங்கே பாருங்கள் ஐஸ் கட்டி இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஐஸ் தண்ணி நல்லா ஜில்லுன்னு போட்டிங்கன்னா அந்த புதினால இருக்கிற கலர் வந்து சேஞ்ச் ஆகாது. நீங்கள் தனியாக வந்து ஃபுட் கலர் சேர்க்க வேண்டிய அவசியம் இருக்காது.
இல்லைன்னா அந்த குக்கர் குக்கர் கிடையாது, ஜார் ஹீட் ஆகிடுச்சின்னா என்ன ஆகும்னா கலரே சேஞ்ச் ஆகிடும், புதினா கருப்பாயிடும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஜில்லுன்னு இருக்குது, ஜாரே நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆகிடுச்சி. ஸோ ஐஸ் க்யூப்ஸ் இருந்தால் அதையும் நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா, அதை அப்படியே இதில் சேர்த்துட்டு, ஸோ ஜார்லேயே எவ்வளோ ஒட்டின்னு இருக்குது, ஸோ அதில் நான் எப்படி விடுறது மனசில் நிறைய வீடியோஸில் இதெல்லாம் காட்ட மாட்டாங்க. ஆனால் நான் அப்படியெல்லாம் கிடையாது, கஞ்சம் சொன்னாலும் சரி நான் இந்த மாதிரி தான் எல்லாம் எடுத்து போய் வேஸ்ட்டு பண்ண மாட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு அதில் இருக்குது இல்லையா, ஸோ ஒரு பவுல் வச்சு அந்த ஜல்லடை வச்சு இந்த மாதிரி மொத்தம் எடுத்துகிட்டு அது வேஸ்ட், இதுக்கப்புறம் அந்த சத்தை அதை தூக்கி போட்டுட்டேன். சரி சுகர் எடுத்துக்கிட்டேன். ஸோ சுகர் எடுத்துகிட்டு எவ்வளோ சேர்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்க்குறேன். அதை சொன்னேனே இந்த சிரப் பண்ணுறதுக்கு, சிரப் பண்ணும் ஜூஸ் சொல்லிட்டு இருக்கிறேன் நான், ஐயோ. ஓகே, இந்த சிரப்புக்கு வந்து ஒரு 3/4 ஸ்பூன் 3/4 கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து சீரகப்பொடி வறுத்து அரைச்சி இல்லையா ஃப்ரெஷ்ஷாக, அதை சேர்த்துக்கிறேன். 1/2லேருந்து 1/4 பண்ணிட்டேன், ஏன்னா புதினா கம்மியாக சேர்த்தேன். அண்டு மிளகு தூள் இப்போ அரைச்சேன் ஃப்ரெஷ்ஷாக, அதையும் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டு, சாட் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஓகேவா, சேர்த்துட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். ஃபைனலாக பிளாக் சால்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் சேர்த்துக்குங்க. என்கிட்ட அதெல்லாம் இல்லை, நார்மலான சால்ட்டு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துட்டேன். அண்ட் கொஞ்சோண்டு மறுபடியும் சீரகம் சேர்த்துட்டேன். சீரகம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ஹெல்த்துக்கு நல்லது தானே. உங்கள்கிட்ட இந்த ஜல்ஜீரா பவுடர் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது சேர்த்துடுங்க, இதெல்லாம் தேவையே இல்லை. சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். நான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு என்ன பண்ணேன், நமாஸ்க்கு டைம் ஆகுது மக்ரிப்க்குன்னு சொல்லி நமாஸ் படிக்க போயிட்டேன். பார்த்தா லைட்டாக அது கொச்சினே இருந்துச்சு. அது இது கரெக்டான டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒயிட் வினிகர் இருக்குது இல்லையா, அதை நான் ஒரு 1/2 டீஸ்பூனில் டேபிள் ஸ்பூனில் சேர்த்துக்கிறேன். டீஸ்பூனில் சேர்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடுங்க. இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஷெல்ஃப் லைஃப் அதிகப்படுத்தும். இதை நான் கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் நான் பாட்டிலெல்லாம் போட்டு வைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. நானே ஃபஸ்ட் டைம் தான் ட்ரை பண்ணுறேன். ஓகேவா, நான் உங்கள்கிட்ட போயெல்லாம் சொல்ல விரும்பல, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படின்னு இருக்குதுன்னு சொல்லி. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா கறியெல்லாம் நல்லா பர்ஃபெக்டாக வேகி வந்துடுச்சு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு கொத்தமல்லி இது சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்துட்டேன். கிட்டத்தட்ட குருமா மாதிரி தான், ஆனால் குருமா கிடையாது. ஓகேவா, ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் போதுமா அப்படின்னு பார்த்தேன். ஸோ மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு மிளகு ஒரு 3/4 ஸ்பூன் சேர்த்தேன். அது உங்களுக்கு கம்மி ஜாஸ்தி நீங்கள் எவ்வளோ வேணுமோ பார்த்து பண்ணிக்கோங்க. நான் ரொம்ப காரம் வேணாம் அப்படின்னு சொல்லி கம்மி சேர்த்துருக்குறேன். கொஞ்சம் சொன்னேன் இல்லையா, தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வெந்ததுக்கப்புறம் அதை அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுட்டேன். அதுவே ப்ரெஷர் அடங்கி தம் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஜூஸுக்கு வரலாம் மறுபடியும். அதாவது அந்த சிரப் பண்ணுறதுக்கு இந்த பாருங்கள், நல்லா லெமனில் ஜூஸ் பிழிஞ்சிட்டேன். அந்த பல்ப் இருக்கு இல்லையா, அது எல்லாமே லேசாக கட் பண்ணி நான் எடுத்துக்கிறேன். அந்த ஜூஸில் பல்ப்பு செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படியே அது வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் அதை நான் கட் பண்ணிக்கிறேன். எதுக்கு அப்படின்னு சொல்லி நான் அப்புறமா சொல்கிறேன். ஸோ கட் பண்ணி நம்ம எலுமிச்சை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அதாவது ஒரு லெமன் இல்லையா, ஸோ 2 சைடு இருந்துச்சு, அது 2யும் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நடுவில் நீங்கள் பண்ணிங்கன்னா 2 சைடும் மறுபடியும் சேரக்கூடாது. ஓகேவா, அதுதான் பர்ஃபெக்டான இது. அண்ட் இல்லையா, தொட்டு பார்த்தா ஹனி மாதிரி ஃபீல் ஆகணும், கம்பி பதம் எல்லாம் தேவையில்லை. நல்லா பிசுன்னு ஹனி மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். அண்ட் நான் எந்த கலரும் சேர்க்கல. அந்த புதினாவோட அந்த க்ரீனிஷ் கலர் பாருங்கள் எப்படி வந்திருக்கு. மேபி இதில் பிளாக்காக தெரியல, ஆனால் நான் செஞ்சு காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும். இது நிறைய பண்ணியிருந்தேன்னா நான் கண்டிப்பாக பாட்டிலில் வச்சு காமிச்சிருப்பேன். கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் லெமன் எடுத்துன்னு ஒன்று வச்சுருந்தேன் இல்லையா, ஸோ பல்ப்போடு அதை அப்படியே சேர்த்து விட்டுட்டேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் நல்லா ஆறிச்சுன்னா நல்லா திக்காகும். ஸோ இது கண்டிப்பாக நான் சொன்னேன் ஃபஸ்ட்டே நான் செய்கிறேன்னு சொல்லி. இப்போ காட்டுறேன் பாருங்கள், மேபி வீடியோவில் தெரியும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் போட்டால் அந்த கேப் அப்படியே நிற்குது. ஓகேவா, 2 சைடும் இருக்கிற அந்த சிரப் சேரவே இல்லை. அண்ட் அந்த கிறிஸ்டல் மாதிரி ஆகிடும் பாருங்கள், சுகர் அந்த மாதிரிலாம் எதுவுமே ஆகாது, பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் எத்தனை நாள் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள் குழம்பு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு இல்லையா, சால்லாம் பிரியாணியோட சால்லாம் இது. சரின்னு சொல்லி இதையும் நான் என்ன பண்ணேன், எடுத்து செக் பண்ணிவிட்டு இப்போது கரெக்டாக ஒரு 1/2 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு. ஸோ இதெல்லாம் நான் பேக் பண்ணிட்டு இருக்கிறேன் எங்கள் அண்ணன் வீட்டுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கு. ஸோ நான் சஹர் அவங்க வீட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நோம்பு இல்லையா, எல்லாருமே அங்கே நோம்பு வைப்பாங்க அவங்களுக்காக. ஸோ போகிறதுக்கு முன்னாடி இந்த ஜூஸ் என் ஹஸ்பண்ட் ஜூஸ் கேட்டுனே இருந்தார். ஸோ பண்ணி கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 கிளாஸ் தண்ணிக்கு ஒரு 4 ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு நல்லா கூலிங்கான தண்ணி இது. ஸோ அதில் சேர்த்து நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அப்படின்னா 1 கிளாஸ்க்கு 2 ஸ்பூன் அளவுக்கு உங்களுக்கு தேவைப்படும். இந்த சப்ஜா விதைகள் இருக்கு இல்லையா, அது போட்டால் தான் அந்த ஷர்பத்
சூப்பராக இருக்கும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேவா? எனக்கு அந்த மாதிரி போட்டு குடித்தா தான் குடித்த மாதிரி இருக்கும். நீங்கள் அப்படியே கூட குடிக்கலாம். எந்த இதுவும் இல்லை, டேஸ்டியாக தான் இருக்கும். ஸோ நான் வந்து மறுபடியும் அந்த மாதிரியும் பண்ணியிருக்கிறேன். அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ சப்ஜா விதைகள் போட்டுட்டு அதோட வந்து பண்ண சிரப் நல்லா திக்காகிடுச்சு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சு. 2 மணி நேரம் இல்லை, 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் கட் பண்ணேன் இல்லையா அந்த லெமன்னு, அது இதில் இந்த மாதிரி மேலே போட்டு விட்டுறேன். இப்போ நீங்கள் போயிட்டு தனியாக லெமன் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி போட்டால் கூட அந்த ஃப்ளேவர் அதில் இறங்கிடும். அந்த தோலோட அந்த லெமனோட தோல் ஃப்ளேவர் அந்த ஜூஸில் இறங்கிடும். நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சிரப் சேர்த்துடுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ க்ரீனிஷாக எவ்வளோ அழகாக இருக்குது கலரு. எந்த கலரும் இல்லாமல் அவ்வளோ பர்ஃபெக்டாக. மார்க்கெட்டில் இது இங்கே தமிழ்நாட்டில் அந்த அளவுக்கு கிடைக்குதா இல்லையான்னு தெரியல. பட் செஞ்சு பாருங்கள். குடித்த 10 நிமிஷத்துலேயே நீங்கள் என்ன சாப்பிட்ருந்தாலும் அவ்வளோ அழகாக ஜீரணமாயிடும். அண்ட் டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். அண்ட் ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஏன்னா வெளியே நம்ம வாங்குறதுல எவ்வளோ கலரு என்னென்னமோ மிக்ஸ் பண்ணுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல். அண்ட் இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நீங்கள் சுகர் தான் ஆட் பண்ணணும்னு முக்கியம் இல்லை. வெல்லம் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். இல்லை கல்கண்டு அதையும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ நான் வந்து பிரியாணியும் எடுத்துக்கிட்டேன், குழம்பும் எடுத்துக்கிட்டேன். ஸோ அது போயிட்டு எங்கள் அண்ணன் வீட்டுக்கு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி பக்கத்தில் தான் இருக்குது. ஸோ நானே போய் கொடுத்துட்டு வந்துடுவேன். ஸோ எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டே கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்னா பண்ணல. அது லேட்டாக தான் நான் பண்ணேன். அதனால தான் லேட்டாக இப்போ கிட்டத்தட்ட 7:30 ஆயிடுச்சு. ஸோ கொடுத்துட்டு வரலான்னு போயிட்டேன். நெக்ஸ்ட் டே கிடையாது, இது சஹார் டைமு. ஸோ சஹாருக்கு நம்ம அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் ஒரு போன விலாகில் வந்து போட்டுருப்பேன். மசாலா டீயோட அந்த மசாலா போட்டு நல்லா பிளாக் டீ போட்டுருக்கிறேன். ஸோ இதை குடித்தா அந்த ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்கும். டீ குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இஃப்தார் டைமும் வந்துடுச்சு. ஸோ இஃப்தாருக்கு என் ஹஸ்பண்ட் தான் வந்து ஜூஸ்க்கு சுகர் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. அண்ட் மேட் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி போட்டு வச்சிட்டாரு. ஸோ வீட்டில் இருந்தாருன்னா அவர் ஹெல்ப் பண்ணுவார் சொல்லி என்னோடய விலாக் பார்க்குற எல்லாருக்குமே தெரியும். அண்ட் என்னென்ன இஃப்தாருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஆனால் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியே தான் இருக்குது. நீங்கள் நிறைய வீடியோஸில் நிறைய ஐட்டம் வச்சு சாப்பிட்றதும் பார்த்துருப்பீங்க. எங்கள் வீட்டில் அந்த மாதிரியெல்லாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சிம்பிளாக தான் நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா நோன்பு வைக்கிறதே எதுக்காக, அடுத்தவங்களோட பசி புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லி. நாமளே நல்லா சாப்பிட்டு ஃபுல் பண்ணிக்கிட்டோன்னா எப்படி புரிஞ்சுப்போம். மெயினாக வந்து ஃபஸ்ட்டு நோம்புன்றதால கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் வந்து நார்மலாகவே இருக்கும். அண்ட் நான் ஜூஸ் வந்து பண்ணேன். நான் சொன்னேன் இல்லையா சப்ஜா விதைகள் இல்லாமல் ஒரு வாட்டி செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து அந்த லெமன் பல்ப்போடு இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா கூல் தண்ணியில் அண்ட் கார சேமியா கைமா போட்டு உளுந்து வடை கூடவே கீரை போண்டா அண்ட் ஃப்ரூட்ஸில் வந்து தர்பூசணி பப்பாயா அண்ட் முக்கியமானது வந்து கஞ்சி, நோம்பு கஞ்சி. இது வந்து நம்ம வீட்டில் எல்லாம் பண்ண மாட்டோம். ஸோ இங்கே மஸ்ஜித்தில் செய்வாங்க. அண்ட் வடைக்கு வந்து சேமியா சைட் டிஷ். ஓகேவா? இப்போ நம்ம இதை சாப்பிட்டுட்டோன்னா அவ்வளோதான். நைட்டுக்கு டின்னர் எல்லாம் பண்ண மாட்டோம். அண்டு மெயினான ஐட்டம் கஜூர். இது இல்லைன்னா எப்படி? கஜூர் கஞ்சி இதெல்லாம் இருந்தால் தான் ரம்ஜான் அந்த ஒரு நோம்போட ஃபீலே வரும். இது ஃப்ரீ. அது 10 ரூபாய் சிரப் பேக்கெட் ஆடுக்காக வச்சுருக்குறாங்க போல். ஸோ கஜூர் வந்திருக்கு. ஸோ கஜூர் சாப்பிட்டு ஃபஸ்ட்டு நம்ம 10 நாளைக்கு வந்து ஃபஸ்ட்டு கஜூர் சாப்பிட்டு தான் வந்து நோன்பு ஓப்பன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தண்ணி, அதுக்கப்புறம் உப்பு அப்படின்னு சொல்லி வரும். ஸோ இந்த மாதிரி யார் யார் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ப்ளீஸ் ஒரு லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் கஞ்சி சொன்னேன் இல்லையா மஸ்ஜித்தில் போடுவாங்க. அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய தேக்ஷாவில் பண்ணுறதால அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதனால வீட்டில் நம்ம பண்ணவே தேவையில்லை. அந்த டேஸ்ட் வரவே வராது பண்ணாலும். ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.